அன்பினர்களே, உலகத்தில் அறியப்பட்ட ஒரு ஒரு நோபல் பரிசு அன்னை தெரேசா இல்லையா? உலகத்தில் மிக அளவு பார்க்கப்பட்ட ஒரு அன்னை, இரக்க குணம், துறவியாக புனிதர் பட்டம் பெற்றவர், நோபல் பரிசு பெற்றவர், இப்படியெல்லாம் பல விடயங்களுக்குள் அன்னை தெரேசாவை கொண்டு வரலாம். இப்பொழுது அன்னை தெரேசா அவர்கள் செப்டம்பர் 5 இந்தியாவின் கொல்கத்தாவில் இறந்து போனார். தனது 87 வயதில் தான் அவர் இறந்து சென்றார். அவர் நடத்திய மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டியின் தலைவராக இருந்து விலகிய சிறிது நேரத்திலேயே அவர் இறந்திருக்கின்றார் என்றுதான் உலகத்தில் ஒரு பதியப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. இப்பொழுது அன்னை தெரேசா நடத்திய குழந்தை காப்பகங்களிலிருந்து உலகத்தின் செல்வந்தர்களுக்கு குழந்தைகள் சப்ளை செய்யப்பட்டிருக்கின்ற. நம்புவோமா? ஆச்சரியம் இருக்குல்ல? அம்பத்துக்கு இது கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் வருவீங்கல்ல, இதுதான் நிஜம் என்று சொல்லி ஒரு விடயம் பதியப்பட்டிருக்கின்றது. இன்றைய உலகத்தில் இது மிகவும் ஒரு பரபரப்பான செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. இவர் பற்றி நாம் நிறைய விடயங்கள் சொல்லலாம். பாவப்பட்ட மக்களுக்காக இறக்கப்பட்டவர். கொல்கத்தா, இந்தியாவின் கொல்கத்தா, அப்புறம் ஹைட்டி, ஆப்பிரிக்கா நாடுகளில் வறிய ஏழை எளிய குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கியவர் என்ற பெருமைதான் உலகத்தில் பதியப்பட்ட பெருமை இல்லையா? அதற்குள் ஒளிந்திருக்கும் விடயம் என்னவென்றால், குழந்தைகளை விற்று அந்த பணத்தை எங்க ஹெட்குவார்டர்ஸ் நம்ம திருக்கதி சொன்ன வத்திகான் தலைமையகத்தில் உலகத்திலே மிக அதிகமான பணத்தை உழைத்து கொடுத்த தாயாகவும் இவரை பார்க்கப்படுகின்றது. அது பற்றிய செய்திதான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. வாஷிங்டன் டிசியில் குழந்தைகளுக்கான ஒரு இல்லத்தை டிசி டொட்லர் ஹாம் அன்னை தெரேசாவும் ஹிலாரி கிளின்டன், யாரு நம்ம கிளின்டன் முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்க, அவட சம்சாரம் அது மின்சாரம் ஹிலாரி கிளின்டனும் இணைந்து தொடங்கினார்கள். அந்த இல்லம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நிலையில் 2012 எவ்வித முன்னறிவிப்பு சத்தமே இல்லாமல் நிரந்தரமாக மூடப்பட்டதாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அந்த இல்லத்தில் இருந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது, அங்கு அந்த நடந்த செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து இன்னும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே இருக்கின்றது. உலகம் போற்றும் புனிதர் பட்டத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய குழந்தை கடத்தல் வலைப்பின்னல் அது இருக்கு. அதாவது இந்த சைல்ட் டிராபிகிங் நெட்வொர்க் என்று இயங்கியதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இது ஜெப்ரி ஸ்பீடின் செய்த குற்றங்களுக்கு இணையான ஒரு சர்வதேச சதி என்றும் ஒரு சர்வதேச குழந்தை வியாபாரம் என்றும் எவரது கண்களிலும் படாமல் மூடி மறைக்கப்பட்டு ஒரு கண்வித்தையாக செய்யப்பட்டிருப்பதாகவே இந்த செய்தி பரவி வருகின்றது. அன்னை தெரேசா ஏழை எளிகளுக்காக வாழ்ந்ததாக கூறப்பட்டாலும் அவரது மிஷனரி ஆஃப் சேரிட்டியில் குழந்தைகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்தது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இதே நேரம் 2010 இந்த ஒரு பிரச்சனை வந்தபோது இந்திய அரசு முதல் கட்ட ஆரம்ப நடவடிக்கை எடுக்குமாறு பணித்தாலும் அந்த நடவடிக்கையின் பெறுபவர்கள் இதுவரையும் வெளிவரவில்லை என்பதும் ஒரு விடயம். என்னால் இந்த உள்ள அந்த சங்கிகளை பார்த்தா கிறிஸ்தவ மக்கள் எதிரானவங்க தானே, முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ எதிரானதால இது கிறிஸ்தவ குழந்தை தானே என்றும் பார்க்காமலும் ஒன்றிருக்கும் இந்திய சங்கிகள் கூட்டம். ஆனாலும் அப்போதைய ஆட்சியில் காங்கிரஸ் இருந்தது, அதையும் நாங்கள் சொல்லணும் இல்லை. ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுக்கும் போர்வையில் வசதி படைத்தவர்களுக்கு குழந்தைகளை விற்று ஆண்டுக்கு $50 மில்லியன் வரை வத்திகானுக்கு இந்த அம்மா, யாரு, அன்னை தெரேசா என்ற அம்மா உழைத்து கொடுத்திருக்கின்றார், ஈட்டி கொடுத்திருக்கின்றார், வருமானம் பார்த்து கொடுத்திருக்கிறார். நல்லா இருக்கேன். நன்கொடையாக வந்த கோடிக்கணக்கான பணம் ஏழைகளின் மருத்துவத்திற்கோ அல்லது உணவுகளுக்கோ செலவிடப்படாமல் வத்திகான் வங்கிக்கு இரகசியமாக மாற்றப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி கசிந்திருக்கின்றது. சூப்பர், நல்லா வருவீங்க. அன்னை தெரேசாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் உலகத்தின் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் உலகை உலுக்கிய ஊழல்களிலும் குற்றங்களிலும் தொடர்புடையவர்கள். அங்கேயும் மொசாட் பூந்திருக்கின்றான். எப்படி? ஜெப்ரி எப்ஸ்டீனின் கூட்டாளியான
ஜிஸ்ஹாலின் மேக்ஸ்வெல்லின் தந்தையும் மொஷாட் உளவாளியுமான ராபர்ட் மேக்ஸ்வெல்லுடன் தெரசாவுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கின்றது. இந்த செய்தியை இவன்கள் தளம் போடுறானே தெரியலப்பா, மிகவும் உலகத்தில் உலுக்குகின்ற செய்தி இது. குழந்தை கடத்தல் உலகின் வேர்கள் எவ்வளவு ஆழமானது என்பதற்கு இந்த ஒரு விடயமே நமக்கு போதுமானதாகவே இந்த செய்தி சொல்லுகின்றது. அமெரிக்காவின் மிகப்பெரிய நிதி மோசடியான சேவிங் அண்ட் லோன் ஊழலின் தொடர்புடைய சார்ல்ஸ் கெட்டிங் இருந்து தெரேசா மில்லியன் கணக்கில் பணம் பெற்றார் என்று நீதிமன்றத்தில் அவருக்கு ஆதரவு கடிதமும் எழுதப்பட்டிருக்கின்றது. ஹைட்டியின் கொடுங்கோல் சர்வாதிகாரி, இது ஒரு கரிபியன் தீவில் இருக்கு நினைக்கிறேன், கரிபியன் நினைக்கிற ஹைட்டி, இன்னமும் அங்க சண்டை போகுதில்லை, அங்க ஏழை எளிய மக்கள் ரோட்ல சாகுதல் இல்லை, சின்ன குழந்தைகள் கருப்பு குழந்தைகள் ரோட்ல கிடக்கிறது இல்லை, அநாத குழந்தைகள் இல்லை. அந்த குழந்தையின் பத்தி சொல்றாங்க. யாரு? ஹைட்டியின் கொடுங்கோல் சர்வாதிகாரி பேபி டாக் டுவாலியரின் தெரேசா கொண்டிருந்த நட்பு அவர் அதிகார வர்க்கத்தின் பக்கம் நின்றதையே காட்டுகிறது. அப்படி சொல்லப்படுதுப்பா. இது ஒண்ணு நம்ம சொல்லல, நம்ம கிட்ட அம்படிக்க யாரும் வந்துடவே கூடாது. அன்னை தெரேசாவின் மிஷனரிஸ் ஆஃப் சாட் எங்க இது கொல்கத்தாவில் இயங்கிய அமைப்புக்கு உலகம் முழுவதும் இருந்து மில்லியன் கிடையாது பில்லியனா, மன்னிக்கும், பில்லியன் கணக்கான டாலர்கள் நன்கொடையாக வந்தன. ஆனால் கொல்கத்தாவில் அவர் பராமரித்த இல்லங்களின் அடிப்படை மருத்துவ வசதிகளோ சுத்தமான ஊசிகளோ கூட இல்லை என்று பல தன்னார்வர்கள் எடுத்துக்காட்டாக ஆரிப் சௌத்ரி குற்றம் சாட்டி இருக்கின்றார் ஏற்கனவே. அப்படியானால் அந்த பணம் எங்கே போனது கேள்வி நமக்கு சாதாரணமா வருகிறது இல்ல. அந்த பணம் தான் வத்திக்கான கொண்டு போயிருக்குது. என்னத்துக்கு போய் அதையும் சொல்லும் பாருங்க. என்ன ஒரு கொடுங்கோல் பாருங்களேன். இது பாட்டுவும் வருது, கேட்டுக்கொள்ளுங்க. அன்னை தெரேசா தனது பெரும்பாலான நிதியை வத்திகான் வங்கியில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆஃப் ரிலிஜியன் IOR வைத்திருந்தார். வத்திகான் வங்கியின் முன்னாள் தலைவர் எட்வர்ட் ஹாட்டி டெடஸ்டி அன்னை தெரேசாவின் பெயரில் இருந்த கணக்கு தான் அந்த வங்கியிலே மிகப்பெரிய கணக்கு. என்ன கணக்கு? வங்கி கணக்கு என்று ஒருமுறை குறிப்பிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏழைகளுக்காக வந்த பணம் வத்திகானின் அரசியல் மற்றும் மத மேலாதிக்கத்திற்காக பயன்படுத்தது என்றும் வாஷிங்டன் டிசியில் ஹிலாரி கிளின்டன் மற்றும் அன்னை தெரேசா இணைந்து உருவாக்கிய அந்த இல்லம் மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டி சென்ற திடீரென 2012ஆம் ஆண்டில் மூடப்பட்டிருக்கின்றது. இந்த மூடப்பட்ட காலம் 2012 அமெரிக்க அரசியலில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் தத்தெடுப்பு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்ட காலத்துடன் ஒத்துப்போகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. அங்கிருந்த ஆவணங்கள் மற்றும் குழந்தைகளின் விவரங்கள் எந்த வாயின என்பது குறித்து முறையான விசாரணை இன்று வரை நடத்தப்படவில்லை என்றும் அப்ஸ்டீனின் விவகாரத்தில் ஹிலாரி கிளின்டனின் பெயர் அடிபடுவது போல இந்த இல்லத்தின் செயல்பாடுகளும் மர்மமாகவே உள்ளதாகவே உலகத்தின் ஓபன் டைப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த முழு விவகாரத்தையும் இணைத்து பார்த்தால் ஒரு அதிர்ச்சியான காட்சியும் வரைபடமும் நமக்கு வருகிறது இல்லையா? அதுதான் உண்மையா. வறிய நாடுகளில் இந்தியா, ஹைட்டி மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள குழந்தைகளை தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் அன்னை தெரேசா இல்லங்கள் என்று ஊடாக சர்வதேச எலைட் வர்க்கம் எப்ஸ்டீன் போன்றவர்களுக்கு விற்று அந்த பணத்தினை வத்திகான் வங்கி மற்றும் பினாமி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக புரிகிறதாம். குழந்தை கடத்தல் என்பது தெருவோரத்தில் நடக்கும் ஒரு சாதாரண குற்றம் அல்ல. அது 4 சுவர்களுக்குள் மர்மமாக நடக்கின்ற கோடீஸ்வர கைகளில் கையாளப்படும் ஒரு டீலிங், ரிச் டீலிங் என்றும் நாம சொல்லலாம். ஆங்கிலத்தில் ரிச் டீலிங் என்று நாங்கள் சொல்லலாம். அது அரச, மதம் மற்றும் சர்வதேச அதிகார மையங்கள் இணைந்து நடத்தும் ஒரு கார்ப்பரேட் வணிகமாக பார்க்கப்படுறது. இப்ப இந்தியாவுக்குள்ள கார்ப்பரேட் இல்ல, சொல்லுவான், அது வணிகமாக மாறி இருக்குத்தானே. அதே போன்று ஆண்டுக்கு 50 முதல் 100 மில்லியன் டாலர்களை, இது ஒரு சாதாரண தொகையா? பாருங்க பாப்போம். 50 to 100 மில்லியன் டாலர்கள் குழந்தை கடத்தல், குழந்தை விற்பனை கடத்தல், சேல்ஸ் அண்ட் ஸ்மக்லிங் ஊடாக நடந்திருக்கின்றது. ஹைட்டி முதல் இந்தியா வரை வறிய நாடுகளில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் விற்கப்பட்டதன் மூலம் கிடைத்த ரத்தம் தோய்ந்த பணம் தான் அது. யாருக்கு போய் சேர்ந்திருக்கு? இந்த கிறிஸ்தவத்துக்கு தான். எங்க? வத்திகான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மன்னார் விடயத்தை வைத்து வத்திகான். அப்ப இந்த இவங்களுக்கு அதாவது இந்த வெள்ளை உடுப்பு, மன்னிக்கணும் எல்லோரும், இந்த ஃபாதர்மாருக்கு வார பணம் எங்கிட்டு பணம்?
எப்படி ராஜாதிராஜ மகாத்தாண்டவர் வாழ்க்கை, மிக சொய்சான வாழ்க்கை. ஏது பணம்? இந்த பணம் தானே அது. அப்ப ஆக அன்னை தெரசா என்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு அம்மானி ஒரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அவருடைய ஸ்டோரி பிறகு தாரம் இறக்குமதி செய்யப்பட்டு கொல்கத்தாவில், கொல்கத்தா ஏனென்றா தொல்லில்லாத ஒரு மாநிலம். ஆறு நம்ம வங்கத்து சின்னம் இருக்குல்ல, மம்தா பானர்ஜி சின்னம் தானே அது, அவங்க ஆரம்பிக்கப்பட்ட இடம் தானே அது கொல்கத்தாவுக்குள்ள. அப்ப அந்த பணம் என்னங்க, ரத்தம் தேய்ந்த ஏழை எளிய வறிய குடும்பத்து பிள்ளைகளின். இதுல ஒரு விடயத்தை நம்ம வாழ்த்தலாம் இல்ல. இப்ப தெருவோரத்தில் கொலை செய்யப்படாம அந்த தெருவோரத்தில் ஒரு டீ தண்ணிக்கு தத்தளித்த அல்லது ஒரு ரொட்டி துண்டுக்கு கையெண்ணி திரிந்த குழந்தைகள் ஒரு ரிச் குடும்பத்தில் வாழ்ந்தா அது பெருமைதானடா, அது வித்தா. ஆனா அந்த பணம் பிள்ளையா இருக்கலாம், ஆனால் அவர்கள் போய் சேர்ந்த இடம் நல்ல இடம் தானே. அப்ப நாம் அதை ஏன் அதை கெட்ட விடயமா சொல்லுவோம்? என்ன கேட்டால் அன்னை தெரசா கொலை செய்யல, விக்கல, அதை நல்ல விடயமா தான் நான் பதிவு பண்ணிது. என்னென்றால் குழந்தைய தத்தெடுத்து அவங்கள வளர்க்கிற ஒரு விடயத்தை விட குழந்தை இல்லாமல் தத்தளிக்கின்ற பணக்கார குடும்பங்களுக்கு உலகம் முழுதும் சப்ளை செய்யப்பட்டிருக்குது. இது என்ன நம்ம கொடிய வாயாரம் சொல்ல போறோம்? என்னை கேட்டால் அன்னை தெரசா அவர்களை சேர்ந்தது நல்ல விடயம் தான். நான் இந்தியாவில் கண்ணால பார்த்த விடயங்கள் நமக்கு டெல்லி, பம்பாய், சவுத் இந்தியால அத்துப்படிங்க, நமக்கு கேரளாவா இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டு ஆக எளிய சிறார்கள் எல்லாம் ரோடுல அலையுதுகள், இன்னமும் கையேந்தி பிச்சை எடுக்குதுகள். ஏன்? குழந்தை கடத்தல் செய்யப்பட்டு கண்ணை உடைத்து கண்ணை தோண்டி கையை வெட்டி காலை வெட்டி பிச்சை எடுக்க விடுறான்ல மெரினா பீச்ல. அந்த கொடுமையோட இந்த அம்மா செய்த விடயம் நல்ல விடயம் தான் நான் பார்ப்பேன். நல்ல எங்க எனக்கு தெரியாதுங்க நான் சொல்றது. ஆமா, இது நல்ல விடயம் தான். ஏனெனில் ரோட்டில் அலைய விடாமல் பணக்கார குடும்பத்தில் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டு இன்று பெரிய இடங்கள் ஒன்று ஒரு பிசினஸ் மேனாக இல்லது பெரிய பதவியில் தானே இருக்க போறாங்க. கருத்து குழந்தையா இருக்கட்டும், வெள்ள குழந்தையா இருக்கட்டும், ஆசிய குழந்தையா இருக்கட்டும், இந்திய தெருவோரங்களில் சோத்துக்கும் சாப்பாட்டுக்கும் தத்தளித்த குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லா குழந்தைகளும் இறைவனால் இறக்கப்பட்ட குழந்தைகள் தான். எனவே அந்த குழந்தைகள் நல்ல வாழ்க்கை தானே வாழ்றாங்க. இதை எதுக்கு இந்த நேரத்தில் அள்ளிக்கு வராங்கன்னு எனக்கு தெரியல. உலக பந்தில் வந்த ஒரு செய்தியை தந்திருக்கின்றேன். இதில் பாட்டு இருக்கின்றது. இந்த குழந்தை விடயத்தில் அதிர்ச்சி தரும் விடயமாத்தான் நாங்க பார்ப்போம். ஆக மீண்டும் பாட்டுவில் சந்திப்போம் அன்பு நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.